வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்ததுமே அம்மா 2 கவரில் என்னமோ பாத்திரத்தில் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ என்னடா அதுன்னு போய் பார்த்தா மீனுங்க. 2 மீன் வகையை வாங்கி வச்சுருந்தாங்க. குளத்து மீனும் வாங்கி வச்சுருந்தாங்க, கடல் மீனும் வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தது நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான குளத்து மீன் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிராமத்தில் பிடிக்க தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால பிடிக்க முடியலை. ஸோ கொண்டு வந்தவங்கள்ட்ட தான் வாங்கினேன்னு சொன்னாங்க. அது கூடவே கிழங்கா மீனும் வாங்கியிருந்தாங்க. கிழங்கா மீனும் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் மாங்காய் போட்டு எங்கள் ஊர் சைடு வைப்பாங்களே, நல்ல புளிப்பாக டேஸ்ட்டாக, அந்த குழம்புக்கு ஈடே வராது. 2 மீனுமே குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் கூடவே 2மே. சரி, பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன், இன்றைக்கி குழம்பும் வறுவலும் பண்ணிடலான்னு. ஸோ பக்கத்துலேயே நம்ம வீட்டில் தழன்னு கருவேப்பிலை கொத்துகளை 2 படித்து எடுத்துக்கிட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் சடசடன்னு அரிஞ்சிட்டு அம்மாவை நீங்கள் இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்கம்மான்னு சொல்லிட்டேன் மீனை. ஸோ நான் போய் குழம்ப கூட்டி வச்சுட்டேன். குழம்பு கூட்டி வச்சுட்டுன்னா நல்லா கொதிய வர வரையும் வெயிட் பண்ணேன். அம்மா சாதத்தை விறகடுப்பில் வடிச்சிருந்தாங்க. கூடவே நானும் குழம்பும் வச்சாச்சு. குழம்பு ரொம்ப ருசியாக கொதியல் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம அதுக்கு தேவையான மாங்காவை பறிச்சுட்டு வந்துடுவோன்னு போய் நம்ம மாமரத்துலேயே மாங்காவையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாங்காவை அடித்து தாங்க பிடுங்கினோம். நானும் என்னுடைய மகனும் சேர்ந்துவே இதை பறித்தோம். என்னோடய மகன் 4 வயசு. அவன் ரொம்ப ஆர்வப்பட்டான் மாங்காய் பறிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த மாங்காயை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டில் வந்துட்டு அழகாக அந்த மாங்காவை வாஷ் பண்ணி கழுவி 3 தான் அறுத்துட்டோம். அம்மாவும் மீன் அலசிட்டாங்க. குழம்பும் கொதிய வந்துச்சுங்க. முதல்ல இந்த மாங்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது. ஸோ அதனால் முதல்ல மாங்காயை போட்டுக்கிட்டேன். நார் மாங்காய் அது. புளிப்பு சுவை டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே அலசி வச்ச மீனையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டும் மனமும் கமகமன்னுச்சுங்க. பசி ரொம்பவே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன், சாதம் கொஞ்சம் குலைவாகவே வடிங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் மீன் குழம்ப குலைவான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அம்மா அப்படி தான் வடிச்சிருந்தாங்க சாதத்தை. ஸோ மீன் குழம்பு நல்லா கொதி வந்ததுங்க. நல்லா வற்றி நல்லா அந்த டேஸ்ட் அது ஃபுல்லாமே அந்த குழம்புல அப்சர்வ் ஆயிருந்தது. சரி, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாதத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். சாதத்தை போட்டுட்டு அந்த மீன் குழம்ப அதை தட்டில் ஊற்றும் போதே பசி ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வச்சுருந்தேன். நானே பெருமையாக சொல்லக்கூடாது. ஸோ குழம்பு அதில் ஆட் பண்ணேன். கிழங்கா மீன் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிழங்கா மீன் எதுக்கு பேர் இருந்ததுன்னா, அதுக்கு கிழங்கு மாதிரியே இருக்குங்க. அந்த மாவு மாதிரியே இருக்கும், கிழங்குல உள்ள மாவு மாதிரியே இருக்கும் அந்த மீனும். மாங்காவையும் போட்டு அந்த மீன் குழம்பையும் ஊற்றி ஒரு புடி இன்றைக்கி அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நல்லா சாப்பிட்லான்னு போட ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாடுதாங்க சாப்பிட. இந்த மாதிரி நீங்களும் மீன் குழம்புல மாங்காய் போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அறுத்த மீன், சிலேபி மீன் ஃபுல்லாமே மண்டை கொண்டு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் லெமன் ஆட் பண்ணி தான் இது வறுத்துருந்தேன். அந்த புளிப்பு சுவையோடு இந்த மீன் வறுவலும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சாப்பாடு சூப்பராக காலையிலே மீன் வறுவல் மீன் குழம்போட சாப்பாடு முடிஞ்சிச்சு.